Hello students, welcome to Accountancy Easy. இப்போ நம்ம chapter 3ல sum number 23ல Anthony and Ranjit started a business on 1st April 2018. capital கொடுத்திருக்கு, opening capital 4 lakh, 3 lakh கொடுத்திருக்கு. According to the partnership deed, Anthony is to get salary of 90,000 per annum. Anthonyக்கு salary 90,000 கொடுத்தாச்சு. Ranjit is to get 25% commission on profit after allowing salary to Anthony and interest on capital at 5% per annum. அப்ப interest on capital 5% per annum கொடுத்திருக்காங்க. சரி, but after charging such commission, அதாவது commission on profit எப்படி கொடுத்திருக்கு? After charging such commission. இந்த மாதிரி before charging such commission after on பார்த்துக்கணும். after charging na என்ன பண்ணணும்? 25/125% போடணும். சரி, அடுத்தது profit sharing ratio 1:1 கொடுத்திருக்கு. during the year firm earned a profit of 3,65,000. prepare profit and loss appropriation account. firm closes its accounts on 31st March. இதுல journal கேட்கல, P&L appropriation account மட்டும் கேட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? profit and loss appropriation account எழுதணும். ப்ராஃபிட் அண்ட் இந்த கிரெடிட் சைடில் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எழுதிட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சம்மில் கொடுக்கல, அதனால விட்டுறோம். ப்ராஃபிட்டுக்கு கீழே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மட்டும்தான் வரும், இது கொடுக்கல, விட்டுட்டோம். அடுத்தது சம்மில் என்ன கொடுத்துருக்கு? சேலரியும் இன்ட்ரெஸ்டும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5% கொடுத்துருக்காங்க. 5% எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 4 lakhல இன்டூ 5/100 போட்டோம்னா 20,000 வரும். 3 lakh into 5/100 போட்டா 15,000 வரும். அதை என்ன செய்யணும்? டெபிட் சைட்ல 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஆண்டனிக்கு எவ்வளவு, ரஞ்சித்துக்கு எவ்வளவு போட்டு ஆட் பண்ணி வெளியில போட்டுட்டோம். அடுத்தது ஆண்டனிக்கு சேலரி பார்த்தோம், 90,000 per annum கொடுத்திருக்கு. அதையும் என்ன செய்யறோம்? 2 salary to ஆண்டனி 90,000 போட்டுட்டோம். இப்போ நம்ம கமிஷன் கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் சம்மில் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கொடுத்திருப்பாங்க, நம்ம கமிஷன் கொடுத்திருப்போம், கண்டுபிடிச்சோம். இப்ப எப்படி கொடுத்திருக்காங்க? Ranjit is to get 25% commission on profit after allowing salary to Anthony and interest on capital. அதாவது இங்க கொடுத்திருக்காங்க நெட் ப்ராஃபிட், அதுல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் சேலரியையும் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட்ல ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் கொடுத்திருக்கு. அப்ப நமக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3,65,000. அதுல salary to ஆண்டனி எவ்வளவு? 90,000. இதை மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 பேருக்கும் சேர்த்து 35,000. இதையும் மைனஸ் பண்ணிடுறோம். இது போக மீதம் இருக்கிற இந்த ப்ராஃபிட்ல தான் கமிஷன் கொடுக்கணும். Ranjit is to get commission on profit after allowing, அதாவது சேலரியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட்ல. சோ மீதம் இருக்கிறது 2,40,000. இந்த 2,40,000ஐயும் எப்படி கொடுத்திருக்காங்க? ஆஃப்டர் சார்ஜிங், பட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். அப்ப என்ன செய்யணும்? 2,40,000 into 25/100 plus 25 125 போட்டுக்கிறோம். அடிக்கும் போது 125, இது 525 125 போட்டோம்னா 48,000 வருது. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது என்னது? கமிஷன். கமிஷன் 48,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த கமிஷனையும் டெபிட் சைட்ல, ஏன்னா இதுவும் எக்ஸ்பென்ஸ் தான், இந்த கமிஷன் வந்து ரஞ்சித்துக்கு கொடுக்கிற கமிஷனும் எக்ஸ்பென்ஸ், அதை இங்க எழுதிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? எப்பயும் போல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணணும். இங்க டெபிட் சைட்ல 3,65,000 வருது, இங்க சாரி கிரெடிட் சைட்ல 3,65,000 வருது. டெபிட் சைடோடைய டோட்டல் 90 plus 35 plus 48 பண்ணணும்னா 1,73,000 வருது. அப்போ பேலன்சிங் ஃபிகர் பாத்தீங்கன்னா 3,65 minus 1,73,000 1,92,000 பேலன்சிங் ஃபிகர். 1,92,000 பேலன்சிங் ஃபிகர் எழுதிட்டோம். இந்த பேலன்சிங் ஃபிகர் என்ன? டெபிட் சைடு வர்றதுனால இது ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் என்ன செய்யணும்? 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துடணும். 2 பார்ட்னர், ஆண்டனிக்கும் ரஞ்சித்துக்கும். என்ன ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும்? 1:1 கொடுத்திருக்கு. 1:1 என்ன செய்யணும்? இந்த ப்ராஃபிட் எவ்வளவு? 1,92,000. 1,92,000 into 1:1. அப்போ into 1/1 plus 1
2. அடுத்த பார்ட்னருக்கு 1 by 1 plus 1 2. ஸோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துடுறோம். 1,92,000 ஈக்குவலா பிரிச்சா இல்ல ஹாஃபால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 96,000 வந்துடும். இதுல ஜேர்னல் கேட்கல. ஸோ நம்ம இவ்வளவுதான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ப்ராஃபிட்ட கிரெடிட் சைடு எழுதுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மட்டும் இருந்தா கிரெடிட்ல வந்திருக்கும். இது எல்லாமே எக்ஸ்பென்ஸ். பார்ட்னர்ஸ் கொடுக்கிற சேலரி, பார்ட்னர்ஸ் கொடுக்கிற இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கிற கமிஷன், இதெல்லாம் எழுதிட்டு பேலன்ஸ் பண்றோம். டெபிட் சைடுல வர்றத பிரிச்சு கொடுத்துடுறோம் பார்ட்னர்ஸ்க்கு. இந்த கமிஷன் கண்டுபிடிக்கும் போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து சேலரியையும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் மைனஸ் பண்றோம். ஒரு அமௌண்ட் வருது 2,40,000. அதுல 25 by 125 போடணும். புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ.